அறிவுரை சொன்னது யார்? இந்த தலைப்பில் ஒரு குட்டி கதை உண்டு. இந்த உலகத்துல பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு சண்டை, போர். யாரு பெரியவங்க, மிருகங்களா பறவைகளா பெரியவங்கன்னு சொல்லி ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மிருகங்கள் நிலத்தில் நின்று சண்டை பிடிக்கும், பறவைகள் வானத்தில் பறந்து பறந்து சண்டை பிடிக்கும். அப்படி சண்டை நடந்து கொண்ட நேரத்தில் பறவைகள் தோல்வி அடைகின்றன, மிருகங்கள் ஜெயிக்கும். இப்போ மிருகங்கள் ஜெயித்த மகிழ்ச்சியில எல்லா மிருகங்களும் சரி, போர் முடிந்தது, இனி எங்களுக்கு இந்த காட்டுல எந்த எதிரிகளும் இல்லை, நாங்களே எங்கண்ட இஷ்டத்துக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி போர் நடைபெற்ற அந்த இடத்தை விட்டு தங்கண்ட இடத்துக்கு போய்கொண்டு நிற்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நரியும் ஒரு முள்ளம்பன்றியும் 2 பேரும் கதைச்சு கொண்டு போயினோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று முள்ளம்பன்றி சொல்லுது. அதுக்கு நரி, ஆமாம், நாங்கள் இந்த போர்ல வெல்லுவமோ தோற்போமோ என்ற பயங்கர சந்தேகத்தில் நான் இருந்தேன், ஆனால் வேண்டது மகிழ்ச்சி என்று நரி சொல்ல, அப்ப முள்ளம்பன்றியும் ஆமாம், இனி எங்களுக்கு இந்த காட்டினில் எதிரிகள் யாரும் இல்லை என்று சொல்லி கதைச்சு கொண்டு போயிருக்கல. நரி சொல்லுது முள்ளம்பன்றிட்ட, நீ என்ன சொல்வது ஒன்று செய்வது ஒன்றா இருக்கு, என்ன ஒன்ற பழக்கம் அப்படின்னு சொல்லி முள்ளம்பன்றிகிட்ட நரி கேட்குது. அப்ப அந்த முள்ளம்பன்றி சொல்லுது, என்ன சொல்கிறீர் நிறைய நேரே, நான் என்ன புறப்பட்டான், ஏன் அப்படி சொல்கிறீர் என்று சொல்லி கேட்ட உடனே நரி சொல்லுது, எங்கள் மிருகங்கள் எல்லாருக்கும் தெரியும், இனி எங்களுக்கு எதிரியே யாரும் இல்லை, பறவைகளை நாங்கள் வென்றுட்டோம், இனி அவர்கள் எங்களோட வழிக்கு வர மாட்டார்கள், இனி இந்த காட்டில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷம் வாழலாம் என்று சொல்லி எல்லா மிருகங்களுக்கும் தெரியும். இருந்த போதிலும் நீர் உமது பாதுகாப்புக்காக வேண்டி உடம்பு ஃபுல்லாக முட்கள், அதாவது முள்ளம்பன்றி என்று சொன்னாலே தெரியும் தானே, முட்கள் நிறைந்திருக்கும். அதை யாராவது தொட போனாலோ தாக்க போனாலோ உடனே முட்களை சிலிப்பி விடும். அப்போ அதில் தொடுறாக்கள்கிட்ட உடனடியாக அது காயம் கொண்டு ரத்தம் ஒரு வலி வேதனை கொடுக்கும். அதான் முள்ளம்பன்றி சாதா நிற்கிற டைம்ல எங்களுடைய தலைமயிர் மாதிரி மென்மையாக இருக்கும். அதே கோபம் சிலிப்பி விட்டுச்சுன்னு சொன்னா கம்பி மாதிரி குத்தி கொன்னிக்கும், முள்ளு மாதிரி நிற்கும். அப்படியான படைப்பு தான் படைப்பு முள்ளம்பன்றிக்கு. சரி, அப்ப நரி கேட்டுச்சு, இப்படி நீ இந்த உலகத்துல எங்களுக்கு நீ எதிரியே யாரும் இல்லை, அப்ப நீ என்னத்துக்கு இந்த முள் எல்லாத்தையும் உடம்புல அமைச்சு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இவளிடமா கதைச்சுது. அதுக்கு அந்த நரிக்கு முள்ளம்பன்றி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அப்படியா நண்பா, அப்ப இனக்கு நீ இந்த பாதுகாப்பு தேவை இல்லையா, நமக்கு இனி எதிரிகளை இல்லையா, சரி நல்ல விஷயம், நான் இப்பொழுதே இந்த முள்ளுகளை எல்லாம் கலட்டி விடுகிறேன், எனக்கு இனி தேவையில்லைன்னு சொல்லி எல்லாம் கலட்டி அங்களை வச்சுது. வச்ச அடுத்த செகண்டே அந்த நரி என்ன செய்திருக்கும், நரி புத்தின்னு சொல்வார்கள், நரி தான் புத்தியை காட்டிட்டு அந்த செகண்டே அந்த முள்ளம்பன்றியை அடித்து வேட்டையாடி சாப்பிட்டு ஆகிட்டு. அப்ப அதுதான் மக்களே என்ன விஷயம் என்று சொன்னால், வாளேந்தி வரும் பகைவனை நம்பு, ஆனால் உன் கூட இருக்கும் நண்பனை நம்பாதே, அவன் எப்ப வேணுமென்றாலும் என்ன வேணுமான் செய்வான், தான் சாதிப்பதற்காக வேண்டி, தான் வெல்வதற்காக வேண்டி என்ன முடிவும் என்றாலும் எடுப்பான். இதே நேரம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் பேசி உங்களை அடிமையாக்கி உங்களுடைய அனைத்து நன்மை தீமைகளையும் தான் பங்கு கொள்வதாக இருந்து இணைச்சு, ஆனால் கடைசியில் அவன் என்ன செய்வான்னு சொன்னா தனக்கு தேவையானதை அவன் நிறைவேற்றி விடுவான். அதால சொன்னது யாரு, நரி, நம்பினது யாரு, முள்ளம்பன்றி. இழப்பு யாருக்கு,
முள்ளம்பன்றி இப்போ உயிரோடையே இல்லை. அதனால யார் என்ன சொன்னாலும்